எங்கேயோ தண்ணி போயிட்டு இருக்கு. எங்க வீட்ல தான். சூப்பர். பண்ற என்னோட கோலத்துல நீ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க? அழகு சேர்த்துறடி, அழகுக்கு அழகு சேர்த்துட்டு இருக்கடி. இன்னைக்கு என் கை தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. தன்மை பாப்பா கோலம், சுஜு தீபாஸ் கோலம். நினைச்சேன் வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. ஸோ இன்னைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் vlog தான் நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பொங்கல் செலிப்ரேஷன் நம்மளோட புது வீட்டில். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் பொங்கல் வச்சதில்லை. பட் இன்னைக்கு இந்த தடவை கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தடபுடலாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் மார்னிங் எழுந்த உடனே தலை குளிச்சாச்சு. குளிச்ச உடனே வந்து நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு குர்த்தி வந்து வேர் பண்ணியாச்சு. இந்த குர்த்தி வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து காமிச்சிருக்கோம். ஃப்ரம் DA குர்த்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடியோவே வந்து பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 குர்த்திஸ் வந்து போட்டிருக்கேன். அண்ட் எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. அதோட லிங்க் கார்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். யாருக்காச்சும் தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க, அக்கா இந்த ட்ரெஸ் எங்க இருந்து எடுத்தீங்க, அந்த ட்ரெஸ் எங்க எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் கொஞ்சம் வெளியெல்லாம் கோலம் போட்டுட்டு பூஜை எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறேன். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து ட்ராவல் ஆகுங்க. சுஜு, எங்கேயோ தண்ணி போயிட்டு இருக்கு. எங்க வீட்டில் தான். சூப்பர். ரொம்ப கூலா இருக்காங்க மேடம். வா 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 தன்மை, ஃபுல் கோலம் நீங்க தான் போட போறீங்களா? எங்க அந்த ரியாக்ஷன் ஒன்ஸ் மோர் கிவ். ஓகே, கலர் வாட் கலர் யூ சூஸ். எனக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க, எல்லாம் பிரைட் கலர்ஸ், ரொம்ப வைப்ரண்டான கலர்ஸ். இதெல்லாம் பாருங்க கொஞ்சம் ரொம்ப மங்கள் அடிச்ச கலர்ஸ். எங்க அக்கா கிட்ட நேற்று வந்து சொன்னேன், தெளிவா சொன்னேன், சஜி நல்ல பிரைட் கலர்ஸா வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. தெளிவா வாங்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் ரொம்ப ஈரமா வேற இருக்கு. இப்ப என் கோலம் வந்து அசிங்கமா போச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து அப்படி சொல்லக்கூடாது. என் கோலம் அலங்கோலமா போச்சுன்னா அது காரணம் சஜிதான். அதான் ரஷ்யாவுக்கும் இவங்களுக்கும் வாரானாலும் அது காரணம் நான் தான். கரெக்டா? ஆமா, எல்லாம் நீதான். பாருங்க இந்த ஈரத்துல எப்படிங்க போட முடியும். நேத்து நான் சொன்னேன், காய வெயிடி நம்ம எதையுமே பண்றது இல்ல. இப்படிதான் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆமா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். வண்டி எடுத்துட்டு ஓடுறேன், வண்டி எடுத்துட்டு போயிட்டு எங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். எங்க அப்பா அங்க என்னடி மகளே சண்டை அப்படிம்பாங்க. சொல்லு உடனே எனக்கு சண்டை இல்ல டாடி, எனக்கு சாட்டர்டே அப்படின்ட்டு. ஜோக் இல்ல இல்லையா? நான் போய் போடுறேன். பை. வாங்க ஏதாவது ஒரு கோலத்தை போடுவோம். சஜி என்ன பண்ற? என்னோட கோலத்துல நீ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க? அழகு சேர்த்துறடி, அழகுக்கு அழகு சேர்த்துட்டு இருக்கடி. ஓ, தனுக்குட்டியும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல தனு, பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. அந்த கவர் வந்து அழிச்சிட்டு போயிடுச்சுடி. ஆமா, அதை எடு அப்பலாம். இருடி ஃபர்ஸ்ட் உருட்டுறேன். கொஞ்சம் இதாயிடுச்சு, பெருசா போயிடுச்சு. உருட்டெல்லாம் நான் இதில் சொல்லக்கூடாது சுஜு. உருட்டுறத வந்து சொன்னோன்னா அவ்வளோதான், நம்மள மக்கள் நம்ப மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த உருட்டல் இல்ல, மாவை உருட்டுறத சொன்னேன். அதுக்குள்ள என்ன ஒரு பூரி முடிஞ்சிடுச்சு. ஒரு 2 பூரிய போடு. நல்லா இருக்கா தனுமா? அம்மா சமையல்.
முடிச்சாச்சு. கோலம் போட்டு முடிச்ச உடனே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்னைக்கு ஆல்ரெடி நம்ம சேனல்ல காமிச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ தான் இது. வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பேஜ் கலர், ஆனா ஒரு ரோஸ் மிக்ஸ்டு பேஜ் கலர். அண்ட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹனி கலர்ல வெல்வெட் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் பிளவுஸ் வந்து நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்படிதான் வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து சிங்கிள் ஃப்ளீட் தான் வந்து விட்டுருக்கேன். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து பின் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்படியே எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது, இந்த சாரிக்கு வந்து சிங்கிள் ஃப்ளீட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன், இந்த ஒரு சாரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டியாக குயிக்கான ஒரு மேக்கப் லுக்கும் உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன், வாங்க பார்க்கலாம். கார்னியர் மிஸ்டில் வாட்டர் வச்சு ஃபேஸில் இருக்க டர்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடி நான் கிளாம் க்ளோவோட இந்த க்ளோ ஸ்டார்டர் மெகா இலுமினேட்டிங் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் அன்னைக்கு நல்லா கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இன்னும் அது க்ளோ ஆட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ஸ்மாஷ் பாக்ஸோட இலுமினேட் ப்ரைமர் வந்து ஆட் பண்ணுறேன். இது விட்டமின் சியோட சில்க் ஸ்க்ரீன் காம்ப்ளெக்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு வேண்டி ஹெல்ப் பண்ணும். லைக் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நல்ல ஒரு நேச்சுரல் லுக் வேணும், நல்ல க்ளோயிங்காக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின் போது, நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் வேணும் போது இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் ப்ரைமர்லாம் ஆட் பண்ணும் போது நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நார்ஸோட கன்சீலர் வச்சுருக்கேன். இந்த நார்ஸோட கன்சீலர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷேட்ஸ் டார்க்கர் ஷேட். இதை வச்சு என்னோட கண்ணில் இருக்க டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். பிக்மெண்டேஷன்லேருந்து தான் வந்து சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது சார்லட் டில்பரியோட ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓஹோ காதலே கவிதை, நீ அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளுது, பகலிரவாய் மாறுது, வளைவினில் எல்லாம் வளைந்து தொலைந்து போவேன். நீயே வெண்மணியே சுவையும் மெது மெதுவாக பயணங்கள் போல தொடங்கிடவா, மனமுறை கனம் பொதிகரனாக செடிகனமாக துணைகளை தொலை போகும் மனமுறை கனம் பொதிகரனாக செடிகனமாக துணைகளை தொலை Presenting you our Tanmai's column. Tanmay Papa column. சுஜு பாப்பாஸ் column. சுஜு பீப்பாஸ் column. நினைச்சேன் இதை தான் சொல்லுவேன். நீ பாப்பா நல்ல வெறுப்பெத்தனல அதுக்கு தான். காதல் கவிதை துடுப்பாக மாறுவேன், கரையை தாண்டுவேன். அடி ராட்சசியே காணலே சேர்த்து வச்ச ஆசையெல்லாம்
இன்னைக்கு பொங்கல் திருநாளை முன்னிட்டு எங்க வீட்ல லஞ்ச் மெனு என்னன்னு வந்து இங்க இருந்து பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு மசியல், கேரட் பீன்ஸ் பொரியல், சாம்பார், சொரக்காய் சாம்பார், நல்ல பருப்பு ரசம், சுட சுட சாதம். அப்பளம் எங்கடி? அப்பளம் இனிமேல் தான் சுடணும். அப்புறம் தயிர், நெய், அதெல்லாம் மேண்டேட்ரியாக இருக்கிறது தான். அதெல்லாம் நான் வச்சு காமிக்கல. இப்போ நான் வந்து போய் அப்பளம் சுட்டுட்டு நல்லா வச்சு உட்காந்து சாப்பிட போகிறேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனு, நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlog எங்கே முடியுது? இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டர் தென் டேக் கேர், டாடா, பை.